எங்கள் வீட்டில் காலையில் பேத்தி பூரி கேட்டால் என்னால் பூரி செய்கிற விதம் பாருங்கள். ஒரு கப்பு மாவு, ஒரு கப்பாக நமக்கு தேவை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பூரிக்கு மாவு போட்டுங்க. இந்த 3 கப்பு மாவு போட்டிருக்கேன். அது 10 பூரி வரும் பாருங்க. அதுக்கு தகுந்தது சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க, கொஞ்சமாக போட்டுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீனி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீனி போட்டுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியது தான். அப்புறமா தான் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். இதுக்கு தகுந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்க, திட்டமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பூரி நல்லா சாப்பிட்டா நல்லா உப்பும் மும்முன்னு எம்பும் மேலே இதை பாருங்கள். அதில் ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய், அவ்வளோதான். நீங்கள் எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், நெய் வேணாலும் போட்டுக்கலாம், அது நம்மளுடைய சௌரியம்தான். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இருந்தால் பூரி நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அழுத்தமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பூரி ரஃப்பாக இருக்கும். இதுதான் திட்டமான இதில் பிசைஞ்சிங்க. இந்த அளவு தான். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு போடும்போது காட்டுறேன். பூரி போடும்போது பூரி மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும் பூரி மாவு. இப்படி பிசைஞ்சதும் சேர்ந்த ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிழங்குக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணுவோம். மசாலா செய்ய இது போடுற பாருங்கள். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 2, கடுகு பொரிஞ்சிட்டுது. பொரிஞ்சதும் அதுக்கு தேவை கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே பிடிக்காது பேத்திக்கு, அதுக்காக அது போடல. கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு வறுபட்டு போச்சு பாருங்கள், பொன்னிறமாக வறுபட்டுருக்கு. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். ஹோட்டலில் வைக்கிற மாதிரி கேட்டால் அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பாதி தக்காளி போடலாம். இது வதங்கினதும் இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் நான் போடுவேன். அதனால் கல் உப்பு போட்டிருக்கேன். அதான் டேஸ்ட்டில் இருக்கும். கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் வதக்கி அப்படியே தண்ணி ஊற்றி வேக போட வேண்டியதுதான். வெந்ததும் உருளைக்கிழங்கு வேக போட்டு இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். வேக போட்டு அது வெங்காயமெல்லாம் வெந்த பிறகு போட்டு இறக்கிற வேண்டிய. கடல மாவு கொஞ்சம் போட்டு இறக்கணும். அது காட்டுறேன் இது பாருங்கள். நான் வேறு ஏனத்தில் மாற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள். அதான் இந்த அளவு தண்ணி ஊற்றி வெந்த பிறகு உருளைக்கிழங்கை போடணும். அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், போடணும். நல்லா வெந்து போச்சு வெங்காயம் பாருங்கள். போட்டுட்டு வர முடியும் கொத்து கொத்தா. அதான் வெந்த பிறகு இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை போடணும். அதில் மசிச்சு வச்சு கையாலையும் வச்சுக்கலாம், கத்தியால் நைஸாக அரிஞ்சும் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி சௌரியமோ அப்படி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மாவு கட்டினா சேர்ந்தாப்புல இருக்கும். மாவு கட்ட வேண்டாம்னா உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்டுக்கிட்டா கெட்டியாகிடும். கொஞ்சோண்டு மாவு, கடல மாவு, அரிசி மாவு எதாக இருந்தாலும் போடலாம். அப்படியே கெட்டியாக போகுது பாருங்கள். பார்த்தீங்களா, கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது பூரிக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். பூரி சாப்பிட்டா இருக்கும். அதில் பச்சை கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அது மேலே தூவி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும்.
சாப்பிடவும் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செந்தாப்புல பூரியில் வச்சு சாப்பிட ரொம்ப இன்பமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பூரியை போட்டுக்கிறதோ பூரி தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். பூரி இந்த மாதிரி உருட்டிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். இதை ஊற்றிட்டு இதை பாருங்கள். இந்த கட்டை விரல் இருக்குல்ல, இந்த கட்டை விரல் அளவு தான் ஒரு வீடான்னு சொல்லலாம். இந்த ஒரு கட்டை விரல் அப்படியே அமுக்குனீங்கன்னா இருக்குல்ல, அந்த அளவுக்கு அப்படியே நறுக்கிக்க வேண்டியதுதான். அது பாருங்கள். அப்படியே நறுக்கிட்டு இதை பாருங்கள். இப்படி உருட்டினீங்கன்னு வச்சுங்க. உருண்டையாக போய்ட்டு பாருங்கள். அப்படியே வச்சு அமுக்கி அப்படியே போட வேண்டியதுதான். நம்ம அப்பளம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரி புஷ்ஷுன்னு உப்பி இருக்கும். கிழங்கு தொட்டு சாப்பிட இன்பமாக இருக்கும். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எங்கள் பேத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு பேத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், அப்பளம் போட்டு வச்சுருக்கேன். லேசாக மெலிசு குழவியாக இருக்கணும். மேலால் லேசாக போடணும், அழுத்தி போடக்கூடாது. இது தொட்டுக்கிறதுக்கு மாவு வந்து கோதுமை மாவும் போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க கோதுமை மாவே தொட்டு போடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்தான்னு பார்த்தா அதை பாருங்கள். துடி கிள்ளி போட்டால் எம்புதில்ல, அதான். இப்போ வந்து அப்பளத்தை போடணும். அதில் போட்டு இப்படியே அமுக்கி விட்டிங்கன்னு வச்சிங்க. மேலே புஷ்ஷுன்னு உப்பும். உப்புது பாருங்கள். புஷ்ஷுன்னு உப்பிடும். மேலே அமுக்கி விட்டிங்கன்னா ஒரு பெரட்டி அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இருக்கணுங்க. காய்ச்சல் இருந்தால் தான் பூரி உப்பும். இப்படி மேலே எண்ணெயை கொண்டு ஊற்றுனீங்கன்னு வச்சிங்க, சர்ன்னு மேலே உப்பிக்கும். எழும்பிடுத்து பாருங்கள். பூரியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கணும் அப்பளத்தை போட்டு. அப்போ தான் நல்லா வரும். உடனே போட்டதும் போட்டால் சரி வராது. இந்த மாதிரி போட்டு பாருங்கள். பூரி கிழங்கு பூரி மசாலா ரெடி. மசாலாம்பாங்க, கிழங்கும்பாங்க, எது நம்ம சௌரியமோ அது ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பேத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க.